காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். பேரறிஞர் அண்ணாவுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு அவரை வணங்கிவிட்டு நேராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன். இதற்கு எனக்கு கிடைத்த மிக பெருமையாக நான் கருதுகின்றேன். நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சுமார் 5000 பொதுமக்களுக்கு ரூபாய் 254 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், அதுவும் குறிப்பாக மகளிர், கிட்டத்தட்ட 90% பேர் மகளிர் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய முகத்தில் தெரிகின்ற அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்பொழுது நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி, முதலமைச்சருடைய உழைப்பு, அது அனைத்தும் உங்களுடைய சிரிப்புகள்லையும் உங்களுடைய எழுச்சிகள்லையும் தெரிகின்ற. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த முதல் வெற்றி. தமிழ்நாட்டுடைய தலைவன் பேரறிஞர் அண்ணாவுடைய மண்ணில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை இன்றைக்கு அது எல்லாருக்குமான அரசாக சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசிற்கும் ஒரு அடையாளம் இருக்கும். உதாரணத்திற்கு ஒன்றிய பாஜக அரசனுடைய அடையாளமாக அடக்குமுறை சொல்லலாம். முன்பிருந்த அதிமுக அரசினுடைய அடையாளமாக அதனுடைய அடிமைத்தனத்தை சொல்லலாம். நம்முடைய திராவிட அரசு மாடல் அரசு மட்டும்தான் முன்னேற்றத்திற்கான, சமூக நீதிக்கான அடையாளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்திருக்கக்கூடிய மகளிர், உங்களுக்கு தெரியும், உங்களுக்காக மட்டும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அந்த கையெழுத்து. அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 4 வருடங்கள்ல மகளிர் 770 கோடி முறை விடியல் பயணத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு மகளிரும் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று மாதம் கிட்டத்தட்ட 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும், இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த 4 வருடங்கள்ல 44 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்பல வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பசங்களை சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு அப்பா அம்மாவும் கவலையோட உட்காந்துருப்பாங்க. பையனை பசியோட அமிச்சமே பள்ளிக்கூடத்திற்கு போய் படிச்சானா, சாப்பிட்டானா, தூங்கிட்டானா அப்படின்ற அந்த கவலையோட இருப்பாங்க. இதையெல்லாம் அறிஞ்ச நம்முடைய தலைவர் அறிமுகப்படுத்தியதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புறாங்க. என்னோட பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனானா, என்னுடைய பெண் பள்ளிக்கூடத்திற்கு போனா முதல்ல அவனுக்கு தரமான உணவு கொடுக்கப்படும், அப்புறம் அவனுக்கு தரமான கல்வி கற்றுத்தரப்படும் வாழ்த்தி அனுப்புகிறார்கள் பெற்றோர்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 21 லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்காங்க. சமீபத்தில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்காக பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அந்த திட்டத்தை விரிவுபடுத்திய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அவர் பாராட்டி பேசினார். முதலமைச்சரை பார்த்து சொன்னார், தமிழக முதலமைச்சர் அவர்களே, சொன்னது யாருன்னா பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர். தமிழக முதலமைச்சர் அவர்களே, இது ஒரு சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தை நான் என்னுடைய பஞ்சாப் மாநிலத்திலையும் நான் விரிவுபடுத்த போகின்றேன் அப்படின்னு பாராட்டி பேசியார் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர். இப்படி மற்ற முதலமைச்சர்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய தமிழ்நாடும் அரசினுடைய திட்டங்களும் விளங்கி கொண்டிருக்கிறது. இது எல்லாத்திற்கும் மேல வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இது எல்லாத்திற்கும் மேல இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதே காஞ்சிபுரத்துல அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு துவக்கி வச்சாங்க. இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கடந்த 2 வருஷமா ஒவ்வொரு மாசமும் சுமார் 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் 1,73,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நடைபெறுகின்ற அந்த முகாம்கள், உங்களுடைய முதலமைச்சர் திட்டம் மூலமாக கூட நிறைய மகளிர்
மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு பேர் விடுபட்டு போயிடுச்சு, எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அந்த மனுக்களை கொடுத்திருக்கிறீங்க. நிச்சயம் அந்த மனுக்கள் மீது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல்படி நடவடிக்கை எடுக்கப்படும். விடுபட்ட மகளிருக்கும் நிச்சயமாக வெகு விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இன்றைக்கு நிறைய பேர் வீட்டு மனை பட்டாக்களை வாங்க வந்திருக்கிறீங்க. பட்டாங்கிறது உங்களுடைய பல நாள் கனவு. இன்னும் சொல்ல போனா அரசு அலுவலகங்களுக்கு போய் நீங்க பட்டாவுக்காக காத்திருந்த அந்த நேரம் மாறி இன்னைக்கு அரசே உங்களை தேடி உங்களுக்கான பட்டாவை கொடுக்க இருக்கின்றது. ஏன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என்பது மூன்றும் தான் மனுஷங்களுக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள். இதுல இருக்க இடம் என்பது அத்தியாவசிய தேவை மட்டுமல்ல, அது உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்டுகின்ற வகையில இன்னைக்கு உங்களுடைய கைகள்ல உங்களுடைய பட்டாக்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. இனி உங்க வீட்டுல நீங்க மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நிம்மதியா இருக்கலாம். இனி உங்க இடம் முழுசா உங்களுக்கே சொந்தம். ஆகவே வீட்டு மனை பட்டா பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மன் மற்றும் லண்டன், இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்று வந்திருந்தார். அதுல கிட்டத்தட்ட 15,000 கோடி அளவிற்கு முதலீட்டுகளை ஈர்த்து வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, முதலீடுகளை ஈர்த்தது மட்டுமல்ல, பெரியார், அண்ணா, கலைஞர் அவருடைய கொள்கைகளையும் அந்த நாடுகள்ல இன்வெஸ்ட் செஞ்சுட்டு வந்திருக்கிறார், முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறார். அதனாலதான் பல்வேறு முயற்சிகளால தமிழ்நாடு இன்னைக்கு சிறப்பாக விளங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.19 வளர்ச்சி சதவீதத்தோட இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர்கள் எடுத்து வருகின்ற அந்த தொடர் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி உங்களுடைய ஒத்துழைப்பால் இன்னும் மிக அதிகமான உயர் இடத்திற்கு செல்ல இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு எப்படி உங்களுக்கு ஆதரவாக துணையாக இருக்கிறதோ அதே போல இந்த அரசுக்கும் நீங்க ஆதரவோடு துணையாக இருக்க வேண்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர், எங்களுடைய தூதுவர். அதே மாதிரி அரசுக்கு தூதுவர்களாக, பிராண்ட் அம்பாசிடர்ஸ்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த அரசினுடைய திட்டங்களை, என்னென்ன சிறப்பான செயல்பாடுகளை எல்லாம் நீங்க உங்களுடைய குடும்பத்தினரிடம், உங்களுடைய நண்பர்களிடம், உற்றார் உறவினர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக நீங்கள் நிச்சயம் தேர்ந்தெடுப்பீர்கள். இன்னும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.